ஒரு 3 PS2 இருந்துச்சு. 2 கருப்பு கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் PS2. இந்த மாதிரி PS2 நான் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த ஃபேன்லாம் இருந்துச்சு, ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபேன்லாம் இருந்துச்சு. மேக்புக்லேயே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் போல் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாடி தான். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கி போயிருந்துச்சு. இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளர பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே இருக்குது. ஒருத்தர் நோண்டிகிட்டு இருந்தார். என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தா நிறைய பேர் பல்லாவர சந்தையிலேருந்து பிசி எடுத்து அதை சரி பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போகிறோம். நம்மக்கிட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் இருக்குது. இதை வச்சு மேனேஜ் பண்ணி ஏதாச்சும் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். போன தடவை நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து 600 ரூபா கொடுத்து ஒரு லெனோவோ லேப்டாப் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி நல்லா ஒர்க்காக வச்சு வீடியோ போட்டோம். அந்த லேப்டாப் இன்ன வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த லேப்டாப்பை ஒர்க்காக வைக்கிறதுக்கு பார்ட்ஸு ஹீட்ஸு லொஸ்க்குன்னு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மேலே செலவழித்தேன். இது லேப்டாப் வாங்கின ரேட்டை விட அதிகமான செலவு தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நானாக இருக்கட்டும் அல்லது நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பல்லாவரத்தில் இவ்வளோ ரேட்டுக்கு இந்த பொருள் வாங்கினேன் நல்லா ஒர்க் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆஹா பல்லாவர சந்தையில் கம்மி ரேட்டில் பொருள் எல்லாம் கிடைக்கிது, அதுவும் நல்லா ஒர்க் ஆகும் போலையே, சரி நம்மளும் போயிட்டு வாங்கும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அப்படி தான் பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஒரு லெனோவோ லேப்டாப் பார்த்தேன். இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லை, நல்லா தான் பலன்னு இருந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் டச் ஸ்க்ரீனு ப்ளஸ் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா தான் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் வாங்கணும்னு ஆசை வரும். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சைடில் திருப்பி பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேக்கு சைடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்படியே உடச்சி விட்ருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி போடுற போட்டு சார்ஜிங் போட்டு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதை நோண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே அலசி அறிஞ்சு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த லேப்டாப்பையும் ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் பார்த்துட்டு இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. சரி இந்த லேப்டாப் ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நானே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மதர் போர்டை காணும், இதை சரி பண்ணவே முடியல அப்படின்னா நான் போட்டு வாங்கின காசு வேஸ்ட்டு தானே. அடுத்த வாரம் இந்த லேப்டாப் ஒர்க் ஆகலை, இந்தாங்க என் காசை கொடுங்கன்னு கேட்டாலும் கடைக்காரன் கொடுக்க மாட்டான். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பல்லாவர சந்தையில் போயிட்டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு டெக்னிக்கலாக கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 70% நல்லா இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை நான் காசு போட்டு சரி பண்ணிப்பேன் அப்படின்னா மட்டும் பொருட்கள் வாங்குங்க. இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டரு இந்த மாதிரி கேட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியலனாலும் டெக்னிக்கலாக தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே போவீங்க, நிறைய பொருட்கள் இருக்கும், கண்மூடித்தனமாக கண்டதை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனதும் PS2 பார்த்தேங்க. ஒரு 3 PS2 இருந்துச்சு. 2 கருப்பு கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் PS2. இந்த மாதிரி PS2 நான் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த ஃபேன்லாம் இருந்துச்சு, ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபேன்லாம் இருந்துச்சு. வெயிட்டும் ஓவராக இருந்துச்சுங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. பட் எல்லோரும் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த கருப்பு கலர் PS2 இருக்குல்ல, அதுதான் நல்லாயிருக்கும், அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 PS2 பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. கடைக்காரரே இது ஒர்க் ஆகலாம் திருப்பி கொண்டு வா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் இதுக்கு ஜாய்ஸ்டிக்கு, பவர் கேபிள், வீடியோ கேபிள்னு சொல்லிட்டு எதுவுமே தெரில, ஜஸ்ட்டு PS2 மட்டும்தான் இருக்குது. அதே கடையில் ஒரு சாக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு டேப்லெட்டும் உருப்படியாக இல்லை, எல்லாத்துலேயுமே இந்த கண்ணாடியில் உடஞ்சி போய் கிடஞ்சிது, டச் ஸ்க்ரீனு டிஸ்பிளே இல்லாமல். நான் எதுக்கு இதை நோண்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை நம்ம லெனோவோ டேப்லெட் ஒன்று ரீஸ்டோரேஷன் பண்ணோம்ல, அதில் டச் ஒர்க் ஆகலை. சரி அதே மாடலில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அது இல்லவே இல்லை. அப்புறம் ஒரு ஆப்பிள் லேப்டாப் ஒன்று பார்த்தேங்க. இப்போ மேக்புக் சீரீஸ் கிடையாது, இது மேக்புக் தான் போட்டிருக்கு. மேக்புக்லேயே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் போல் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாடி தான். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கி போயிருந்துச்சு, பார்த்தாலே தெரியுதா, கீறிக்கிட்டு உள்ளே தண்ணியெல்லாம் போயிட்டு இப்படி வடுவடுவாக படிஞ்சிருக்கு. அப்புறம் கீபோர்டு பின்னாடி அந்த பேனல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. இதை வாங்கிட்டு போயிட்டு இதுக்கு அப்டேட்டும் கிடைக்காது, உள்ளே பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்கிறதும் கஷ்டம். இது எதுக்கு வாங்கிட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட தான் லேப்டாப் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் தான் பாட்டு வந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கோணிச்சாக்கில் பார்த்தீங்கன்னா இது மொபைலாக இருக்குது. எல்லாம் இந்த லாவா, விவோ இந்த மாதிரி மொபைல்ஸ் தான். இதெல்லாமே நம்ம ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு மொபைல் இருக்குது, அதுக்கு மதர் போர்டு தேவைப்படுது, இல்லை டிஸ்பிளே ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா இங்கே அந்த மொபைலை வாங்கி ஸ்பேருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது சரி பண்ணணும்னா நமக்கு இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேணும். டிஸ்பிளே அதுன்னு ரொம்ப செலவாகும். ஸோ ஸ்பேருக்கு மட்டும் இங்கே வாங்கிக்கலாம். இந்த கடையில் நிறையா கோணிச்சாக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு மொபைல் எதுவும் தேவை கிடையாது, இருந்தாலும் எடுத்து பார்த்தேன். முக்கால்வாசி வந்து ஆப்பிள் மொபைல் தான் இருக்குது. ஆப்பிள் 6s இந்த மாதிரி, அப்புறம் விவோ ஓல்டு மாடல் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் ஸ்பாட் தேவை அப்படின்னா நீங்கள் பல்லாவரம் சந்தையில் வந்து தாராளமாக வாங்கலாம். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் புதுசு வாங்கினது போல் இங்கே கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம்ல, அதனால் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கேபின் பார்த்தேங்க, பிசி நம்ம தேடி வந்த பொருள். ஆனால் இது கொஞ்சம் ஓல்டு பிசி தான். அதுக்கு மேலே வந்து லேப்டாப்பாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஏசர் லேப்டாப்பு. இது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணும்போது அந்த இரும்பு பிஞ்சிட்டு வருது. இதெல்லாம் ஓல்டு மாடல் லேப்டாப்பு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் லேப்டாப்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு நோக்கியா ஃபோன் பார்த்தேன், நோக்கியா 6.1. இதுதான் நான் எனக்காக ஃபஸ்ட் டைம் வாங்கின ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஸோ நான் கூடவே பவர் பேங்க் எடுத்து போவேன் எப்போயுமே இந்த மாதிரி ஃபோன்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இதை நான் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தேன்னா டிஸ்பிளே ஆன் ஆகுதுங்க. கடைக்காரரு இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னார். இருந்தாலும் நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன்னா அந்த ஆண்ட்ராய்டு லோகோலே நின்றுட்டு இருந்துச்சு. உள்ள போர்டு இஷ்யூவோ அல்லது சாஃப்ட்வேர் இஷ்யூவான்னு தெரியல. இது அவ்வளோதான், ஆண்ட்ராய்டு நின்றுட்டே இருக்குது. அப்புறம் உள்ளே போக மாட்டேங்குது, ஆஃப் ஆயிடுது. இந்த ஃபோனை வாங்கினா நம்ம கண்டிப்பாக அதிக காசு செலவு பண்ணணும். பட் நான் வந்து ஸ்பேருக்கு தான் வாங்குறேன். என் பழைய ஃபோனு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு நல்லா இருக்குது. ஸோ இதில் இருக்க பார்ட்ஸ்லாம் தூக்கி அதை போட்டு ஒர்க்காக வைக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் அவர் வந்து 1500 சொல்கிறாரு. ரேட்டு கம்மியே பண்ண மாட்டேங்காரு. நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரிப்பா ஈவினியாக வா, இது விற்கலன்னா நான் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார். சரின்ட்டு நானும் வந்துட்டேன். அந்த ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க லேப்டாப் பார்த்தேன். இது பார்த்தீங்களா ஹெச்பி லேப்டாப்பு, நல்லா தான் இருக்குது. இது ஆன் ஆகும் தான் சொன்னார். சார்ஜர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 அம்மா. நான் பவர் பட்டன்லாம் அமைக்கி பார்த்தேன், ஆனே ஆகலை. பிளிங்க் ஆகிட்டு கூட வரணும்ல, அது கூட வரல. சைடில் லைட் எதுவுமே எரியல. பட் டிசைன் நல்லா இருக்குது. பேனல் ஏதாச்சும் டிஸ்பிளே வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம் போல். அந்த நோக்கியா ஃபோனோட சேர்ந்து இந்த மோட்டோ ஃபோனும் இருந்துச்சு. 2 வடக்கு நண்பர்கள் இதை நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. டிஸ்பிளே பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக அடி நொறுங்கி போய் கிடக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோன் ஒர்க் ஆகுது. இது வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா பேட்டர்ன் போட சொல்லுதா. என்ன தான் ஒர்க் ஆனாலும் எனக்கு அந்த நோக்கியா ஃபோனில் தான் மனசே இருக்குது. ஏன்னா அதை வாங்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் ஒரு ரேட்டை கம்மியே பண்ணல, கஷ்டமாக போச்சு. சரி என்ன பண்ணுறேன்னு வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய லெனோவோ லேப்டாப்பு, அப்புறம் ஹோம் தேட்ரு, இந்த மாதிரி வினோதமான ரேடியோலாம் வச்சுருந்தாங்க. இதை நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தேன். சோனியோட தாம்மா. அப்போயே ரேட் அதிகம், இப்போ கம்மி ப்ரைஸில் தரேன், இது ஒர்க் ஆகனாலும் வீட்டில் போயிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் நிறையா சொல்லிட்டு இருந்தது இதை பற்றி கதைகள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்க. என்னடான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா இந்த லேப்டாப்போட மதர் போர்டு, கம்ப்யூட்டரோட மதர் போர்டு, அப்புறம் அந்த பழைய உடஞ்சி போன லேப்டாப்பு, டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குமிச்சு போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ரேம் ஸ்லாட்லாம் இருக்குது. 100 ரூபா தான் சொன்னாங்க. பட் இது இப்போ உள்ள லேப்டாப்புக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பிசியோட ரேமாக என்னன்னு தெரியல. ரேம் பற்றி எனக்கு சரியாக தெரில. இந்த ரேம் பார்த்தேன் SMBS வயர் தான் அதிகமாக இருக்க தவிர வெயிட்டே இல்லை. நானும் தூக்கி பார்க்குற வெயிட்டே இல்லை, உள்ள காம்பனன்ட்ஸ் இல்லை போல். அப்புறம் இந்த மாதிரி கருப்பில் ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா 90 வோல்ட்டுக்கிட்ட இன்புட் கொடுக்குறது இருக்குது. இது என்ன ப்ளூடூத் டிவிஸாக என்னன்னு தெரில. அப்புறம் லேட்டஸ்ட் மாடல் ஹெச்பி லேப்டாப் பார்த்தேன். சரி இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம லேப்டாப் பேனல் போட்டுக்கலான்னு பார்த்தா முன்னாடி மட்டும்தாங்க பேனல் இருக்குது, பின்னாடி பேனலையும் காணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி காணும், ஃபேனை காணும், ரேமை காணும், அது இதுன்னு எதையுமே காணும். ஜஸ்ட்டு போர்டு மட்டும்தான் இருக்குது. அந்த போர்டும் ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லை அதுக்குள்ளே என்னத்தாச்சும் உருவிட்டு விட்ருக்காங்கன்னு தெரில. அங்கே பாருங்கள் அந்த ஃபேனோட வென்டிலேஷன் காப்பர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த ப்ராசஸர் வரைக்கும் போகுது. பட் உள்ளுக்குள்ளே ப்ராசஸர் இருக்கான்னு தெரில. முன்னாடி திரும்பி பார்த்தா கீபோர்டே காணுங்க. என்னங்க வடிவில் இந்த கிணத்தை காணுன்னு சொல்லுவார்ல, அந்த காமெடி போல். இது லேப்டாப்பா இல்லை ஜஸ்ட்டு கூடான்னு தெரியல, எல்லாத்தையும் உருவிட்டு விட்ருக்காங்க. இந்த லேப்டாப்பு 400 ரூபா சொன்னாங்க. போதுண்டா சாமின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் வந்து நம்ம லெனோவோ லேப்டாப்புக்கு சார்ஜர் வாங்க வந்தேன். இந்த கடையில் லெனோவோ சார்ஜர் வந்து 250 ரூபா சொன்னாங்க. ஒரு தாத்தா டேபிளில் தார்பாய் விரித்து விற்றுட்ருப்பார். அவர் கடையில் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிற பொருளாக விற்றுட்ருப்பார். ஸோ அங்கே வந்து 250 ரூபா கொடுத்து நம்ம லேப்டாப்புக்கான சார்ஜர் வாங்கியாச்சு. இதை வாங்கிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு போனால் பாருங்கள், அங்கே ஒரு கேமிங் பிசி கேபின் எம்டியாக இல்லை. உள்ளர பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே இருக்குது. ஒருத்தர் நோண்டிகிட்டு இருந்தார். என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தா அப்படியே ஃபுல் கேபினை செட்டாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. பட்டு நமக்கு முன்னாடி அவர் அந்த கேபினை வாங்கிட்டார். 23,000 கொடுத்து வாங்கினாராம்மா. பல்லாவரம் சந்தையிலேருந்தே 23,000 கொடுத்து வாங்கிட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கிங்காக போச்சு. உள்ளர பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் கூட மிஸ் ஆகலைங்க. அந்த ஐசியாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸரு, அதுக்கப்புறம் ரேம் ஸ்லாட்டு எல்லாமே உள்ளே இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த கேமிங் யூடியூப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கேபின் கண்ணாடியோடு இருந்துச்சு. இந்த மாதிரி பிசி தாங்க வாங்கலான்னு நினச்சேன். சரி ஒரு 4000 5000 தான் வாங்கலான்னு பார்த்தா இவங்க 23,000 கிட்ட சொல்கிறாங்க.
ரேட்டை பார்த்து ஆடி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் வாங்கி பார்த்தேன். உள்ள கூலண்ட்டு 2 ஃபேனு லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேமிங் பிசியை கையால் தொட்டு பார்க்குறேன். இந்த பிசி வந்து கேமிங்க்கு எடிட்டிங் மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குமா. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இது என்ன கான்ஃபிகரேஷன் என்னதுன்னு சொல்லிட்டு. அவர் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னார். எனக்கு பிசியை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இங்கே வாங்கிட்டு போயிட்டு நம்ம கற்றுக்கலாம், ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம்னு நினச்சேன். பட் எனிவே நமக்கு வந்து அந்த கேமிங் பிசியை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இல்லைனாலும் வேறு என்னைக்காச்சும் இந்த மாதிரி பிசி கிடச்சா கண்டிப்பாக வாங்குவோம். சரின்ட்டு இந்த பிசியை பார்த்துட்டு நான் வேறு ஒரு கடைக்கு மூவ் ஆகிட்டேன். அங்கே வந்து பிசி லேப்டாப்க்கான மதர் போர்டு மட்டும் இருந்துச்சு. அங்கே எப்படி கேபினில் பார்த்தீங்க அது போல் இங்கே தனி மதர் போர்டு மட்டும் இருந்துச்சு. அதில் ப்ராசஸர் காணும், கொஞ்சம் துருப்பிடிச்சா கிடைஞ்சது. அந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் நிறைய பிசி ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஓல்டு பிசி, ஹெச்பியோடது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் ரூமில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இது சின்ன கேபின் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கீபோர்ட் போட்ட கூட பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குங்களா அந்த மாடலு. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொன்னார். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எத்தனை ஜிபி ரேம் அதெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் தெரியலப்பா, நீ பார்க்க போகிறோன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படி சொன்னார். பட் ரேமு இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி போட்டாலும் உள்ள ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது ரொம்பவே ஓல்டு ப்ராசஸர். அந்த ஐ சீரீஸை விட ரொம்ப கோர் M5 இந்த மாதிரி அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன நான் பூஸ்டப் பண்ணி விட்டாலும் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் இதை வாங்கலை. அப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேப்லெட்டு ஐபேட் ஒன்று பார்த்தேன். அது வந்து நல்லா ஒர்க் ஆகும், கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையா வந்து நம்மக்கிட்ட செல் பண்ணிகிட்டு இருந்தார். ரேட்டு வந்து 500 ரூபா தான் சொன்னார். அப்படியா எங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் பவர் பேங்க் வச்சுருந்தேன்னா சார்ஜ் போட்டு பார்த்தா டிஸ்பிளேயில் அந்த சார்ஜிங் சிம்பிளாக வந்துச்சு. ஆஹா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆப் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஆப்பிள் ஐபேடு ஐஃபோனு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா iCloud லாக் போட்டிருப்பாங்க. ஆப்பிள் செக்யூரிட்டி பற்றி உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறது கஷ்டம், அதிகமாக செலவாகும். இப்படி iCloud பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறது இல்லீகலு. அப்படி க்ராக் பண்ணிவிட்டு திரும்ப அது எப்போ லாக் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளாலே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆப்பிள் டிவைஸஸில் இருக்குது. ஸோ பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸ் வாங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஸ்பேருக்காக வேணால் வாங்கிக்கோங்க. இதை பார்த்துட்டு வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கடைகளே இல்லை. சரி ஓகே, இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல்லாவர சந்தையிலேருந்து வெளியே வந்துட்டேன். மார்ச் மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பொழக்குது. இந்த மாதிரி வெயிலுக்கு தண்ணி அதிகமாக குடிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. கண்ட ஜூஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கும் நல்லது, நமக்கும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி மார்க்கெட்டை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோனி PSP நம்மகிட்ட கொடுத்தாரு. நம்ம இது வரைக்கும் டூப்ளிகேட் PSP தான் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து சோனியோட ஒரிஜினல். இது வந்து ஒர்க் ஆகலை, திடீர்னு ஆன் ஆக மாட்டுக்கு, ஒன்றும் வர மாட்டுக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்தாரு. இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம், ப்ளஸ் CD போட்டுக்கலாம். இதுக்குன்னு ஒரு சின்ன CDயை கடையில் விற்பாங்க, கேமிங் CDன்னு சொல்லிட்டு. வாங்கி உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் தக்கன்னு விளையாடலாம். அந்த வெயிலுக்கு பேட்ரி போடலாம், சைடில் பேட்ரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து மெமரி கார்டு, இந்த மாதிரி தான் அதோட செட்டப் இருக்குது. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பேட்ரி கொஞ்சம் ஊதி போய் தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க, அதில் கேம் ஏற்றி அப்படி அது வழியாக விளாண்டுக்கலாம் போல். அண்டு சைடில் வந்து ஒய்ஃபை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரி ஒர்க் ஆகுமா இல்லை இதுக்குன்னு தனி OS இருக்குமான்னு தெரியல, நான் விளாண்டு பார்த்தது கிடையாது. ஸோ ஒர்க் ஆகலை, சரி பண்ணித்தான்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்தாரு. இதை சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை சரி பண்ணுற வீடியோ வந்து இந்த வீடியோவோட கண்டினியூவாக வராது, அதை நான் தனி வீடியோவை போடுறேன். ஏன்னா PSPயை சரி பண்ணுறது ஈஸி கிடையாது, என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்க போதோ தெரியல. இதை சரி பண்ணி முடிச்சுட்டு இதில் கேம் விளாண்டு அதை வேறு தனியாக வீடியோ எடுக்கணும். ஸோ அப்போ இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும். அதனால தான் நான் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.